உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள். இன்று அமாவாசை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் களிப்பு, மிதுனம் நட்பு, கடகம் மேன்மை, சிம்மம் சிக்கல், கன்னி போட்டி, துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு திறமை, மகரம் கவலை, கும்பம் வெற்றி, மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்திர தோஷம். இதை பற்றி நான் முன்னுக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். புத்திர தோஷம் என்றால் பிள்ளை இல்லாத நிலைமை. புத்திர தோஷம் என்பது தோஷங்களுக்குள்ள ஒரு பெரிய கொடிய தோஷம். பிள்ளை இல்லை என்பது ஒரு பெரிய கஷ்டமான சங்கடமான நிகழ்ச்சி. நான் என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பிள்ளை இல்லை என்றா இப்போ ஏதோ விஞ்ஞானம் மருத்துவம் எல்லாம் சொல்லுது 21ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டில் பிள்ளை இல்லைன்னு யாருமே இல்லை, எல்லாருக்கும் குழந்தை உண்டு, ஏதோ ஒரு வழியில் பிள்ளைய பெற வெப்பம் என்று விஞ்ஞானம் சொன்னாலும் இன்னும் எத்தனையோ பணக்காரர்கள் கோடிக்கணக்கான சொத்து வைத்திருப்பார்கள், நிறைய செலவழிக்க பணம் இருக்குது, அப்படி இருந்தும் பிள்ளை இல்லை. நான் ட்ரீட்மெண்ட் செஞ்சேன் ஐயா, 2 தரம் செஞ்சிட்டேன், பிள்ளை தங்க இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் நிறைய எங்களுடைய சமுதாயத்தில் பார்க்குறோம். குறைஞ்சிருக்கு. முந்தி பிள்ளை இல்லைன்னா இல்லைத்தான், இப்போ அப்படி இல்லை, ஏதோ டெஸ்ட்டு பேபி அது இதுன்னு ஏதோ மருத்துவம் செய்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு 2 பிள்ளைகளை கூட பெற வைக்கின்றார்கள். ஆனால் அது மருத்துவம் மூலம் சாத்தியம். ஆனாலும் இன்னும் சில பேர் பிள்ளை இல்லைன்னு இருக்கிறோம். இதை ஜாதகத்தில் புத்திர தோஷம்னு பார்க்குறது. பிள்ளை ஒன்று வேணும் ஐயா, எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை வேண்டும், எனக்கு என்னுடைய சொத்தை அனுபவிக்க எனக்கு வாரிசு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். போன பிறவியில் சகோதரர்களுக்கு ஏதாவது பாவம் செய்திருந்தால் இந்த பிறவியில் அவர்களுக்கு குழந்தை இல்லை. செவ்வாய் ஜாதகம் இருக்குது, ஜாதகத்தில் 5ல் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம் என்று சொல்லுறோம். 5வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம். செவ்வாய் சகோதரக்காரகன் என்று நாங்கள் ஜாதகத்தில் சொல்கிறது. சகோதரக்காரகன் போன பிறவியில் சகோதரர்களுடைய சொத்தை அவர்களுக்கு சேர விடாமல் தடுத்தால், சகோதரர்களுக்கு துரோகம் செய்தால், சகோதரர்களுக்கு துன்பம் செய்தால் இந்த பிறவியில் சகோதரக்காரகன் செவ்வாய் 5வது வீட்டில் இருந்து
எங்களுக்கு புத்திர தோஷத்தை தருவார். 5ல் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம். போன பிறவியில் சகோதரர்களுக்கு செய்த பாவம். இதுக்கு என்ன செய்கிறது? 100 கிராம் துவரம் பருப்பு. துவரை என்றது ஒரு தானியம். துவரை செவ்வாய்க்குண்டான தானியம் துவரை. சூரியனுக்குண்டான தானியம் கோதுமை. சந்திரனுக்குண்டான தானியம் நெல். செவ்வாய்க்குண்டான தானியம் துவரை. புதனுக்குண்டான தானியம் பயறு. சனீஸ்வரனுக்குண்டான தானியம் கருப்பு எள்ளு. இந்த மாதிரி நவ கிரகங்களுக்கும் நவ தானியங்கள் இருக்குது. செவ்வாய்க்குண்டான தானியம் சிகப்பு துவரை. இதில் 100 கிராம் சிகப்பு துவரை எடுத்து 9 மூட்டை சிகப்பு துணியில் 9 மூட்டை கட்டி வைத்து கொள்ளுங்கள். அந்த 9 மூட்டையையும் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மூட்டை பிரகாரம் சாமி படத்தில் வச்சு நல்லா கும்பிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், என்னுடைய புத்திர தோஷம் நீங்க வேண்டும், எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்ற வடிவாக கும்பிட்டு அந்த துவரையை கொண்டு போய் ஓடுற நீரில் போட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு புதன்கிழமை கொண்டே ஓடுற நீரில் பூஜை அறையில் வச்சு முருகனை கும்பிட்டு ஓடுற நீரில் போடுங்க. குல தெய்வத்திற்கு ஒரு காணிக்கை முடிச்சு கட்டி வையுங்கோ. என்ன செஞ்சாலும் குலதெய்வத்திட்ட கேளுங்கோ, கிடைக்கும். எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், என்னுடைய மடியிலே குழந்தை தவழ வேண்டும் என்று பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை கட்டி வையுங்கோ. என்ன விஷயமா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு காணிக்கை கட்டி வையுங்கோ. நான் ஒரு வீடு கட்டணும், குலதெய்வத்துக்கு காணிக்க. நான் வெளிநாட்டுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு காணிக்க. நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், குலதெய்வத்துக்கு காணிக்க. இந்த மாதிரி குழந்தை இல்லை, குலதெய்வத்துக்கு காணிக்க கட்டி வையுங்க. தலையணைக்கு கீழே வச்சு 11 செவ்வாய்க்கிழமை துவரை தானியத்தை ஒரு மூட்டை சிகப்பு துணியில் கட்டி தலையணைக்கு கீழே வச்சு ராத்திரி தூங்கிட்டு புதன்கிழமை காலையில் கொண்டே கடலில் தண்ணியில் ஓடுற ஆற்றுலையோ கடல்லையோ குளத்துலேயோ கிணத்துலேயோ பாலடைஞ்ச கிணத்துலேயோ நீங்கள் சேர்க்கலாம். நீரில் சேர்க்கணும். குழந்தை செல்வத்தை கொடு என்று நினைத்து 11 நாள் இந்த பரிகாரத்தை செய்து வரலாம். இதெல்லாம் என்னத்துக்கு? 5ல் செவ்வாய் இருந்து செவ்வாயினால் எங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டால் இதெல்லாம் செய்யலாம். இந்த பிறவியிலை சகோதரர்களை கவனியுங்கள். சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்து கொடுங்கள். சகோதரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். சரி, 5ல் குரு இருந்தாலும் புத்திரதோஷம். காரகோ பாப நாஸ்தின்னு சொல்கிற மாதிரி புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திரதோஷம். களத்திரக்காரகன் சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் களத்திர தோஷம். சகோதரக்காரகன் செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருந்தால் சகோதர தோஷம். இந்த மாதிரி எதுக்கு காரகமான கிரகம் அந்த புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திர தோஷம். போன பிறவியில் குரு அல்லது குழந்தைகளுக்கு நாங்கள் துரோகம் செய்திருந்தால், பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி இருந்தால், பிள்ளைகளை துன்புறுத்தி இருந்தால், அக்காட அன்னையோட பிள்ளைகளை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிருந்தால், அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தடுத்திருந்தால், அல்லது அவர்களை கல்வி கற்க விடாமல் தடுத்திருந்தால், ஏதோ போன பிறவிகளுக்கு ஏதோ குழந்தைகளுக்கு நாங்கள் தவறு செய்திருந்தால், துரோகம் செய்திருந்தால், துன்பம் செய்திருந்தால், அல்லது குருவுக்கு துரோகம் செய்திருந்தால், ஜாதகத்தில் 5ல் குரு இந்த பிறவியில் வரும். குரு 5ல் இருந்தாலும் புத்திர தோஷம். நீங்கள் என்ன செய்யணும்? மஞ்சள் துணியில் துவரை செவ்வாய்க்கு துவரை கட்டின மாதிரி மஞ்சள் துணியில் குருவுக்குண்டான கடலை தானியத்தை 9 முடிச்சு கட்டி வியாழக்கிழமை தலைக்கு கீழே வச்சிருந்து படுத்துட்டு வெள்ளிக்கிழமை ஓடுற நீரில் கொண்டே போடுங்கோ. குருவினால் புத்திரதோஷம் ஏற்பட்டால், போன பிறவியில் குருவுக்கு துன்பம் விளைத்திருந்தால், குழந்தைகளுக்கு துன்பம் விளைவித்திருந்தால்,
இந்த பிறவியில் 5ல் குரு புத்திரதோஷம் வந்து பிள்ளை இல்லையேன்னு ஜாதகத்தை பார்ப்பினோம். ஜாதகத்தை பார்ப்பேன். பார்த்தா 5வது வீட்டில் குரு பகவான் இருப்பார். 5ல் குரு இருந்தால் குழந்தை இல்லை, குழந்தை தாமதமாகும், குழந்தைகளினால் பிரச்சனை வரும். புத்திர தோஷம் என்றோன்னு நீங்கள் பிள்ளை இல்லைன்றது மட்டும் புத்திர தோஷம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மருத்துவ உதவியை பயன்படுத்தி பிள்ளையை பெற்றுடுவினோம். பிள்ளை பிறந்தாலும் பிள்ளை ஒழுங்காக படிக்கலான்னு நீங்கள் கவலைப்பட்டால் புத்திர தோஷம். பிள்ளையினுடைய பழக்க வழக்கம் பிழை என்று நீங்கள் கவலைப்பட்டால் புத்திர தோஷம். பிள்ளை உங்களோட விருப்பப்படி கல்யாணம் முடிக்கலாண்டா புத்திர தோஷம். பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களை ஒழுங்காக பார்க்கல, அம்மா அப்பாவை கவனிக்கிறதில்லை, அம்மா அப்பாவுக்கு வருத்தம் துன்பம் நோய் எதுவும் செய்யதில்லை, உங்களுக்காக காசு செலவழிக்கிறதில்லை, உங்களோட அன்பாக இல்லை பாசமாக இல்லை, பெண்டாட்டின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தாலும் புத்திரதோஷம். சரி, இதுக்கெல்லாம் மஞ்சள் துணியில் கடலையை கட்டி போடுங்க. 5ல் சனி இருந்தாலும் புத்திரதோஷம். சனி இருந்தால் அது பெரிய தோஷம். 5ல் சனி. போன பிறவியில் வேலைக்காரர்கள், சனீஸ்வரன் வந்து வேலைக்காரர்களை கொடுக்கிறது, அடிமைகளை கொடுக்கிறது. நாங்கள் வீட்டில் வேலை செய்ய ஒருத்தரை வச்சுருப்போம், அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம், அவருக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை, அவரை துன்புறுத்துவோம். இந்த மாதிரி சனியினால் வந்தால் எள்ள தலைக்கு கீழே வச்சுருந்துட்டு கடலில் போட்டிங்களா புத்திரதோஷம் நீங்கும். ராகு இருந்தால் பாம்புக்கு துரோகம் செய்ததுனால புத்திரதோஷம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.